எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹலோ, எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கீங்க, அதனால் இருக்கீங்களா இல்லையா, என்ன சிந்தனையில் இருக்கீங்கன்னு தெரில. மோஸ்ட் distinguished guests, so nice to be here, truly honored to share this event along with senior leaders of this state, this city. Special thanks to Ganesh, Omega Events and the entire team. And my dear students, especially இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இவ்வளவு டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து you have come today to listen something, to hear something, to visit people, connect with people, network, to know, learn and explore where you can grow from tomorrow, my dear friends. எனக்கு கொடுக்கப்பட்ட சில நிமிடங்களில், because we have other speakers as well, I'll be here for some time. மேபி அதுக்கு மேலே உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர், ஒரு லாஸ்ட் பெஞ்ச் மாணவன், படிப்புக்கும் எனக்கு ரொம்ப தூரம். 30 மார்க்லேருந்து 35 மார்க் எடுத்தேன்னா எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, வீட்டில் பிரியாணி செய்வாங்க. அதே வீட்டில் எங்கள் அக்கா 90லேருந்து 89 மார்க் எடுத்தாங்கன்னா வீட்டில் யாரோ செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோ ஒப்பாரி வச்சு அவ்வளோ அழுவாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் இங்கே இருக்கிற அத்தனை என்னுடைய நண்பர்கள், நாளைய தலைவர்களுக்கு, லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா என்னை பொறுத்தளவு எந்த ஹியூமன் பீயிங் கூடயும் கம்பேர் பண்ணிடாதீங்க. முதல் சி, இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், கம்பேர் வித் இன் யுவர் ஓர் செல்ஃப். அவன் மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குன்னு டேபிள் வாங்கலாம், இன்ஜினியரிங் வாங்க முடியாது, ஐபிஎஸ் வாங்க முடியாது, சிஏ வாங்க முடியாது, எனி அதர் கோர்ஸ் விச் யூ ஆர் ஆஸ்பைரிங் ஃபார், அது லைஃப் லாங் கொண்டு போகாது. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் அப்படின்றது ஒரு புது வீட்டுக்கு புகுந்து போய் லைஃப் லாங் நம்ம எப்படி ஒரு இது ஆரம்பிக்கிறோமோ, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வேலை, ஒரு தொழில் பிடிக்காத ஒரு இடத்துக்கு திங்கக்கிழமை காலையில் அந்த ஆஃபீஸ்க்கோ அந்த அலுவலகத்துக்கோ நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னியில் ஆரம்பிக்கிறதுக்கு, இஃப் மண்டே மார்னிங் இஸ் போரிங், என்னை பொறுத்தளவு என்னுடைய சின்ன ஒரு 15-17 வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இஃப் மண்டே மார்னிங் இஸ் போரிங், சண்டே நைட்டு ஐயோ நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஐ திங்க் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங். ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்தது கெரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொன்னால் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி பாதி பேர் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன துறையாக வேணால் இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ரெஷர், அப்பா அம்மாவாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், யாருமே இல்லைன்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அங்கிளாக கூட இருக்கலாம், அல்ல? இதே வேலையாக போயிடுச்சு. ஸோ இன்னொரு பிரச்சனை, நம்மளுடைய நாட்டில் அவேர்னஸ் முதல்ல ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போது அவேர்னஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சின்ன ஊர்களுக்கெல்லாம் போகும்போது இன்னுமே அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ஏன்னா 15 வருடங்களாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறேன். ஏறக்குரிய எல்லா சனிக்கிழமைகள்லையும் 1500 ஈவெண்ட்ஸ்க்கு நான் போயிருக்கேன். எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்களை சந்திச்சிருக்கேன். 4th இயர் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது, 6th இயர் காலேஜ் படிக்கும் போது, ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கும் போது அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு நிறைய மாணவர்களுக்கு தெரியல, ரைட்? இது யாருடைய தப்பும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தளவு, சிம்பு படம் பார்த்துருப்பீங்க, விண்ணை தாண்டி வருவாயா, என்ன ஃபேமஸ் டைலாக், டக்குன்னு சொல்லுங்கள், எனி ஐடியா? இங்கே என்ன சொல்லுது? பசங்களுக்கு ஜெசின்னு சொல்லக்கூடாது, சிம்புன்னு சொல்லக்கூடாது. என்னை பொறுத்தளவு டாக்டர் ஆகணுமா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகணுமா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆகணுமா, அதுதான் உங்களுடைய கனவாக இருக்கணும். நான் 10th வரை எதுக்கு படித்தேன்னு தெரில. 11th and 12th, 10th ஒரு மேம் சுஜாதா மேம் கேட்டாங்க, உன்னை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் 9th என்னை பாஸ் பண்ணி விட்டு 10th என்னை போர்டு எக்ஸாம் எழுதி வச்சாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு படித்தது அந்த மேமுக்காக. 2வது 11th and 12th அப்பா அம்மாக்காக படித்தேன். எல்லார் வீட்லேயும் ஆசை இருக்கும்ல, என் பிள்ளை அதாகணும் இதாகணும்னு. எங்கள் வீட்டில் 5 பேரில் நான் 4வது. எங்கள் அப்பா ஆசைப்பட்டது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எனக்கு படிப்பே வரல, இதில் கணக்கு வந்துருமா, ரைட்? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு கனெக்ட். இல்லை, என்னை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக நான் வரல, அப்படி யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலை, நாங்கள் எல்லாம் அதை கடந்து வரோம், மாணவர்களோட பேசுகிறோம், எல்லாம் தெரிந்தது தான். காலேஜ் வந்தது, அப்போவும் என்னுடைய சாய்ஸ் கிடையாது, அப்பா அம்மா ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்டாங்க, போயிட்டேன். 2.5 வருடம்
எதுக்கு காலேஜ் போகிறேன்னு தெரில. 5th செமஸ்டரில் காலேஜில் இருக்கேன் கோயம்புத்தூரில். 3:30 மணிக்கு காலேஜ் முடியும். 3:35க்கு அக்கா கூட காரில் வந்துடுவேன். ஃபைனல் இயர் மட்டும் தனியாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். ஃபைனல் இயரில் ஒரு கேள்வி கேட்டார் எங்கள் சீனியர், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ண போகிற? பப்பி ஷேம் ஆயிடுச்சு. இதே கேள்வி தானே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, எங்கள் வீட்டில் பால் பேக்கெட் போடுற அண்ணா கேட்பாங்க, பக்கத்து வீட்டு அண்ணாச்சி அண்ணா கேட்பாங்க, அந்த அக்கா கேட்பாங்க. எல்லாருக்குமே எங்கள் அப்பா அம்மா பதில் சொல்லணும், நான் பதில் சொல்லலைனாலும். அந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பித்தேன். யாருக்கோ எதுக்கு நான் பதில் சொல்லணும்? எனக்கு பதில் இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு பதில் இல்லை. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கல. நெக்ஸ்ட் டே ஒரு இன்டர்நெட் சென்டர் போகிறேன். அப்பாட்ட 20 ரூபா வாங்கிட்டு 1 மணி நேரம் இன்டர்நெட் ப்ரௌசிங்க்கு. அங்கே போய் தேடினா 13 ஸ்பெஷலைசேஷன் எனக்கு புரிஞ்சதில் கூகுளில் தேடினேன். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் BSW. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவ்வளோதான். இங்கிலீஷ் மீடியமில் தான் 12 வருஷம் படித்தேன். 15 வருடம் இங்கிலீஷ் மீடியம். பெருசாக ஒன்றும் படிச்சிக்கல. பட் பாருங்களேன், 10th 35%, போர்டு எக்ஸாமில் சுஜாதா மேம்காக படித்தேன் 55%, 11th and 12th அப்பா அம்மாக்காக மட்டும் படித்தேன் ஃபஸ்ட் கிளாஸ். யூஜி டிகிரி அகைன் அப்பா அம்மாக்காக படித்தேன். அந்த ஃபைனல் செமஸ்டர் மட்டும் எனக்காக படித்தேன், ஃபஸ்ட் கிளாஸில் டாப் ரேங்க்கு. திருப்பி பிஜி டிகிரி இந்த ஊரை விட்டு ஆர் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எங்கேயாவது போய் பொழைக்கணும் அப்படின்ட்டு சென்னையில் ஒரு காலேஜில் அப்ளை பண்ணேன். அந்த 12 ஸ்பெஷலைசேஷனில் பெஸ்ட்டு காலேஜ் எதுன்ட்டு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணேன், ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் அங்கே முடிஞ்சுது. காலேஜில் யூ வாண்ட் பிலீவ், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பெரிய லீடர்ஸ் வில் அக்ரின்னு நினைக்கிறேன், ஒரு கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கோ சேலமில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ்க்கோ படிச்சுட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையோ பெங்களூர் கர்நாடகா மெயின் யூனிவர்சிட்டிலையோ டெல்லி யூனிவர்சிட்டிலையோ படித்து மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இங்கே கோயம்புத்தூரில் 40% எடுத்தேன் அப்படின்னா சென்னையில் 30% எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். சார் ஒத்துக்குவாங்க, ரைட்? ஸோ அவ்வளவு கஷ்டத்தில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒரு டிஸ்டிங்ஷன் சென்னையில் வாங்குறது, தட் வாஸ் நாட் அன் ஈஸி. என்னை பொறுத்தளவு ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா பண்ணாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸ் இன் லைஃப். சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருந்திருக்கணும், இதாகணும் அதாகணும் அப்படின்னு. அந்த கனவு என்ன, அதை கண்டுபிடிங்க. 2வது, ஃபைண்ட் அவுட் யுவர் பர்பஸ் ஆர் ஃபைண்ட் அவுட் யுவர் பேஷன் இன் லைஃப். இங்கே ஏதோ ஒன்று சொல்லும், மேபி கூகுள்னு சொல்லலாம், ஒரு மெடிக்கல் காலேஜில் பெரிய ஒரு டீன் ஆகணும்னு ஆசை இருக்கலாம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு இருக்கலாம், ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும்னு இருக்கலாம், IPS ஆஃபீஸர் ஆகணும்னு இருக்கலாம். என்ன கனவாக இருந்தாலும் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் thirst to learn. இன்னைக்கு என்னுடைய துறையிலையோ இங்கே இருக்கிற பெரியவர்களுடைய துறையிலையோ புதுசாக டெய்லி கற்றுக்கல அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் 12th ரிசல்ட்டெல்லாம் வரும்போது புக்கில் ரிசல்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை எல்லா புக்கையும் கொண்டு போய் பேப்பர் கடையில் போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவ்வளோதான். என்னை பொறுத்தளவு படிப்பு அப்படின்றது அப்படி. ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு வரும் பொழுது படிப்பு என்பது எவ்ரிடே ஆர் வி லேர்னிங் சம்திங். 2வது நான் பண்ணது இன்டர்நெட் சென்டரில் போய் 12 ஸ்பெஷலைசேஷன் கண்டுபிடிச்சேனே. பண்டில் எது எனக்கு சூட் ஆகும்னு ட்ரை பண்ணேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் இஸ், நம்மளுக்கு என்ன வரும் பிடிக்கும். சரி, எனக்கு பிரசிடென்ட் ஆகணுன்றது பிடிக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பிடிக்கும், ஆயிர முடியுமா? எனக்கு என்ன ஸ்ட்ரென்த், எனக்கு வருமா வராதா, லீடர்ஷிப் இருக்கா, இல்லை அது என்ன துறையாக வேணா இருக்கலாம். சினிமாவில் நடிக்கணும்னு இருக்கலாம், ஒரு பெரிய வீடியோ கிராஃபர் ஆகணும்னு இருக்கலாம், ஒரு மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நாளைய கூகுளுடைய தலைவர்களாக இருக்கலாம், ஆப்பிள் உடைய தலைவர்களாக இருக்கலாம், மெடிக்கலில் பிக் லீடர்ஸாக இருக்கலாம். என்ன துறையாக இருந்தாலும் உள் மனசில் பிடிக்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்தளவு இன்டர்வியூவில் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ, டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். அந்த கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு வர பதில் தெரியாது. என்னை பொறுத்தளவு அந்த கேள்விக்கு எனக்கு புரிந்தது என்ன அப்படின்னா, நம்ம அம்மா நல்லா பிரியாணி செய்வாங்க, அம்மாட்ட போய் கேட்டு பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்பீங்களான்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு, செம்மையாக இருந்ததுமா, இந்த பிரியாணி எப்படி செஞ்சீங்கன்னு மணிக்கணக்காக சொல்லுவாங்க, ரசித்து ருசித்து அப்படியே நம்மளுக்கு ஒழுகும் இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ அப்படின்றது நாட் ஃபார் யர் ஃபஸ்ட் இன்டர்வியூ, நாட் ஃபார் யர் ஃபஸ்ட் காலேஜ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ இஸ் சம்திங் ஃபார் யர் லைஃப். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்னும் ஞாபகம் இருக்குது, பயம் பயம் பயம்ன்ற ஒரு வாழ்க்கையிலேயே இருந்து தான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டேன். மூவ் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன். வாழ்க்கையில் என்ன ஆயிர போகிறோம்? இன்றைக்கி யோசித்து பாருங்களேன், என் கூட 10th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டில் டாப்பராக இருந்தவர் என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்டு இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு, என்ன பொசிஷனில் இருக்காருன்றது எனக்கு தெரியாது. இதே நேரத்தில் யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஈஸியாக எல்லாரும் கொரோனாவில் பாஸ் அப்படின்றதுனாலையும் அட்வான்டேஜ் எடுக்கிறதுல ஐ எம் நாட் ஃபார் இட்.
Mark is important. My dear friends, mark alone is not everything. Money is important. Designation is important. Title is important. Entrepreneurship, leadership is important. Everything is important. அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு நைட்டு போய் நான் நிம்மதியாக தூங்குவேனா? அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் 35-40 மார்க் எடுத்துகிட்டு சந்தோஷமாக தூங்குவான் பாருங்களேன். அதே தூக்கம் ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மார்க் கம்மியானதில் தூக்கம் வருமா? தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம், நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அதிலிருந்து எப்படி மற்ற விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை கேட்கும் போது என்ன எல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னா ஒரே பதில் தான் வரும், ஒன்றும் படிக்கலடி. கடைசியில் மார்க் பார்த்தானா ஸ்டேட் டாப்பராக வரும். கரெக்டாக பசங்க ஒத்துக்குவாங்க. ரைட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்ட்ரென்த். நம்மளுக்கு என்ன வரும், இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லா துறையும் என்னுடைய பொறுத்தளவு நான் பெருசாக ஐடி துறை இருந்ததுனால ஐடியில் பல இது போயிட்டுருக்கு. Sir, the earlier speaker from Jain University have shared about the current advancement in terms of learning, technology, the way industries are evolving. உடனே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கொரோனா டைமில் இந்த பேண்டமிக், அன்சர்டனிட்டி, டவுட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் நாங்களும் காலமாக பார்த்துட்டு இருக்கிறது தான். திஸ் இஸ் நாட் சம்திங் நியூ. ஆனால் உலகமே ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறது தான் வித்தியாசம். கரெக்டா? 15 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய முதல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கும் போது பேண்டமிக், அன்சர்டனிட்டி, ரிசெஷன், வேலைவாய்ப்பு போகுது அப்படின்னு 83 பேரில் 70 பேர் கம்பெனி விட்டு போனாங்க, என்னை மாதிரி இருக்கிற ட்ரெயினிஸ். என்னால் அங்கே இருக்க முடிந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் பேஷன். பிடிச்சி செய்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய கண்ணில், நம்மளுடைய செயலில் தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்கை இஸ் த லிமிட். வானம் நம்மளுக்கு கை கொடுக்கும், இயற்கை நம்மளுக்கு கை கொடுக்கும், நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும். ரைட்? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரி 4 to 5 years, கூகுளில் தேடி பாருங்கள், எவ்ரி 3 to 5 years ரஃப்லி எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹேஸ் அண்டர்கோன் அ பேண்டமிக் சிச்சுவேஷன். கடந்த வருடத்தில் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வாஸ் நாட் டூயிங் வெல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வாஸ் நாட் டூயிங் வெல், மேபி இருந்திருக்கலாம். டெலிகாம் இண்டஸ்ட்ரி வாஸ் நாட் டூயிங் வெல். முந்தின வருடம் ஐடி இண்டஸ்ட்ரி வாஸ் நாட் டூயிங் வெல். ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி, எல்லா துறையுமே ஒரு சைக்கிள் அண்டர்கோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை, என்டையர் உலகமே பண்ணிட்டு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு பதில் இருந்ததுன்னா போதும். கடந்த வருடத்தில் கொரோனா டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதை தாண்டி, கொரோனா நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றத தாண்டி, ஹவு டிட் வி இன்வெஸ்ட் அவர் செல்ஃப் வித் டைம்? கொரோனா முன்னை பொறுத்தளவு எல்லா துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் கற்றுக் கொடுத்ததும், எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்தது 2020 ஒரே ஒரு பெஸ்ட் லேர்னிங் என்ன அப்படின்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். திருப்பியும் சொல்கிறேன், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் சோல். நமக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இன்னும் ஒரே நிமிஷம் எடுத்து முடிக்கிறேன், மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ரைட்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார். யோசித்து பாருங்களேன், இவ்வளவு நாள் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, என் புள்ள இதாகிடுச்சுன்னா நான் பொறுப்பு, டீச்சர்ஸ் பொறுப்பு இருந்திருக்கலாம், அடுத்தது பாஸ் ஆகி இந்த காலேஜில் நல்ல ஒரு பொசிஷன் போய் சேரணும் அப்படின்னு. இதுக்கு மேலே யாரும் பொறுப்பு கிடையாது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனாலும் நமக்கு என்ன வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கிறீங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்ட்ரென்த், ஃபைண்ட் அவுட் வேர் யூ ஆர் குட் அட், ஃபைண்ட் அவுட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. சின்ன 4 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பெறுகிறேன். ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுடைய துறையாக இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷன் இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. இருக்கும் பொழுது, படிக்கும் பொழுது என்னை பொறுத்தளவு ஒரே ஒரு மாடல், சிம்பிள் ஃபார்முலா, 50-50. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக மாணவனுக்கு எனக்கு புரிந்தது அதுதான். 50% வாட் யூ லேர்ன் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம், 50% வாட் யூ லேர்ன் அவுட் சைட் யுவர் கிளாஸ் ரூம். அந்த 50% வாட் யூ லேர்ன் இன்சைட் தி கிளாஸ் ரூம், ஒரு பில்டிங்க்கு இந்த பேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே எத்தனை தூரம் அடி தோண்டி அஸ்திபாரம் போட்டிருப்பாங்களோ அந்த அளவுக்கு இன்னும் 10 மாடி எடுக்கிறதுக்கு முடியுமோ, அதுதான் லைஃப். ரைட்? அது பற்றி நான் உள்ளே வரவே இல்லை. ஏன்னா எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ் அண்டர்கான் எ டஃப் சிச்சுவேஷன் டியூரிங் திஸ் பேண்டமிக் சீசன். எல்லா துறைகளும் மீண்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்தாலும் இன்ஸ்டிடியூஷன் வைஸ் facing a lot of challenge today to connect with students, to explore how they can build the kids of our nation tomorrow. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது அதர் 50% என்ன அப்படின்னா, could be your extra curricular activities. நான் இன்வெஸ்ட் பண்ணது இன்டர்ன்ஷிப். ஒரு வருடம் 2 செமஸ்டருக்கு மினிமம் 4 கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் ஆர் ப்ராஜெக்ட். குட் பி எனிதிங். சும்மாவாது போய் டிவிஎஸ் கம்பெனியில் உட்காந்துட்டு வருவேன். அங்கே சாப்பாடும்
வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பாயாசமும் ஸ்வீட்டும் கொடுக்கறது எவ்வளோ நல்லா இருக்குன்றதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தாலே தட்ஸ் த பெஸ்ட் லேர்னிங். ஐ பீன் டு சென்ட்ரல் பிரிசன் ஃபார் சோ மெனி டேஸ். மனித வளம், மனித ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்றது கோயம்புத்தூரில் உள்ள சென்ட்ரல் பிரிசனில் தான் இது பண்ணேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கோர்ஸ் எடுத்தாலும் எக்ஸ்ப்ளோர் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் இன் எவ்ரி ஆர்கனைசேஷன், இன்க்ளூடிங் மெடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் எனி பாடி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதர் 50%ல் இன்டர்ன்ஷிப் சொன்னேன், ப்ராஜெக்ட் சொன்னேன். குட் பி எனி கிளப் இன் யுவர் இன்ஸ்டிடியூஷன். ஸ்பீக்கிங் கிளப், ஸ்போர்ட்ஸ் கிளப், கல்ச்சுரல் கிளப், டெக்னாலஜி கிளப், அந்த கிளப் இந்த கிளப், எல்லா கிளப்பும் இருக்குது. எல்லா கிளப்லையும் காலில் எடுத்து வைங்க. அதில் ஒரு 5 கிளப்பில் ஒரு 2-3 கிளப்பில் பயங்கர ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு. ஏன்னா இன்றைக்கி யோசித்து பாருங்களேன், ஏஆர் ரஹ்மான், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் இன்றைக்கி ஏன் ஃபேமஸ்ன்னு கூகுளில் போய் தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா அவங்களுடைய அக்கா ரெஹினா மேம் கூட எல்லாம் நிறைய தடவை பழகியிருக்கேன், அவங்கள மீட் பண்ணியிருக்கேன், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நான் கற்றுக்கொண்டது ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அவரை பொறுத்தளவு இசை புயலாக இருந்து உலக லெவல் ஃபேமஸ் ஆனாலும் அவருக்கும் காம்படிஷன் இருக்குது. எத்தனை காம்படிஷன் இருக்குது. அவர் பண்ண ஃபார்முலா இசையில் அவர் என்ன ஃபேமஸ்னாலும் அடுத்ததாக இன்னைக்கு நம்மளுடைய லேர்னிங்க்கும் உலகம் எதை நோக்கி போயிட்டுருங்கிறதுக்கோ அதுக்கு நம்மளும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்றதுனால he started learning what technology and programming skill is all about. இந்த இசையையும் டெக்னாலஜியும் சேர்ந்து கலந்து வெளியில் கொண்டு வந்தது தான் மியூசிக் மேஜிக். புரியுதா ஃபார்முலா? ஸோ நான் இன்றைக்கி டெக்னாலஜி படிக்கிறேன், அதனால எனக்கு மற்றது எதுவுமே வேண்டான்னு சொல்ல முடியாது. நான் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் படிக்கிறேன், அதனால எனக்கு இது வேண்டான்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மெடிக்கல் எடுத்துக்கோங்களேன், மெடிக்கல்னால நான் டெக்னாலஜி எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. சிம்பிள் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு ஓலா ஆட்டோ டிரைவர் அண்ணா அக்கா ஸ்கூலுக்கே போகாமல் ஓலா ஆப் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஓலா ஆப் மட்டும் கிடையாது, கூகுள் மேப்னா என்ன, வாட்ஸ்அப்னா என்ன, சார் நீங்கள் லொக்கேஷன் மேப் அனுப்புங்க நான் வந்துடுறேன்னு சொல்கிற ஓலா ஆட்டோ டிரைவர் அக்கா சொல்கிறதும். அடுத்தது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷனில் ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன எவ்வளவு பழகிறாங்க ஒரு ஓலா ஆட்டோ டிரைவர் அண்ணாக்கா who have never been to school. How much more we have to be adapted to technology just for our good, nothing else. கடைசியாக ஒரே ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு ஐ எம் கன்க்ளூடிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பேசிகிட்டே இருப்பேன் மேடை கிடைச்சா. ஏன்னா ஒரு வருஷம் வீட்லேயே உட்காந்துட்டு வர்ச்சுவலில் மூஞ்சி பார்க்காம நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கிற மாதிரி பிளெயினாக நேமு அஜித் ஃபோட்டோ இளைய தளபதி ஃபோட்டோ இருக்கும், யார் ஃபோட்டோவும் இருக்காது. நான் பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். என் பையன் என்னை பார்த்து அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, ரைட்? ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கனவு மெய்ப்படணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியம் இது பண்ணணும்னா என்னை பொறுத்தளவு நான் சின்ன பண்ண எக்ஸாம்பிள் சொன்னதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜில் புரிதல் வருங்க. அது 10 வயசில் இருக்கலாம், 20 வயசில் இருக்கலாம், 60 வயசில் கூட இருக்கலாம், தவறே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி பண்ணிங்கன்னா ஏஜ் இஸ் நாட் அ நம்பர். லைஃப்பில் என்ன பண்ணிட போகிறோம்? இன்னைக்கு கொரோனா என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? அத்தனை கோடி இருந்ததுன்னா நம்ம என்ன பொழைச்சிருவோமா? ரைட்? செல்ஃப் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதையெல்லாம் தாண்டி நம்ம பண்ணுறது எல்லாமே பிடிச்சி பண்ணுறோமான்றது ரொம்ப முக்கியம். ரைட்? ட்ரை டு லேர்ன் இன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய அண்ணன் ரொம்ப சாதாரண ஒரு பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தார். சென்னையில் திடீர்னு அவருடைய வேலை வாய்ப்பு விஷயமாக மண்டே மார்னிங் ஒரு எம்ஐடி ஸ்கூட்டரில் பல வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் போயிட்டுருக்காரு. ஒரு டவுன் பஸ் வந்து ரைட் காலில் ஏறிடுச்சு. இவர் அலறாரு, லெஃப்ட் காலில் ஏறி பிரேக் போட்டு நிற்கிது. அத்தனை பேசஞ்சர்ஸோட எப்படியும் ஒரு 70-80 பேசஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த வெயிட்டில் ரைட் காலில் ஏறி லெஃப்ட் காலில் நிற்கிது. 4 வருடம் படுத்த படுக்கை. டு கட் த ஸ்டோரி ஷார்ட், திருப்பி வருவம் பாரு. எப்போ சொல்கிறாரு? படுத்த படுக்கையில். திருப்பி எந்திரிச்சு வருவம் பாரு. எந்திரிக்க முடியுமான்றது யாருக்குமே ஹோப் இல்லை. அவர் பெட்டை விட்டு மட்டும் எந்திரிச்சதில்லை, இன்றைக்கி வாழ்க்கையை விட்டே எந்திரிச்சு நடந்துட்டு இருக்காரு. என்னன்னா, அவர் பல வருடங்களுக்கு முன்பாக நோக்கியா அப்படின்ற ஒரு கம்பெனி ஃபேமஸாக இருந்தது. அந்த பீக் டைமில் இந்தியாவுடைய கண்ட்ரி ஹெட்டாக இருந்தார். நோக்கியா கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. மொபைலில் மாத வருமானம் பல லட்சம். கல்யாணம் ஆகுது, 2 குழந்தைகள் இருக்காங்க. ஃபேமிலியில் மட்டும் அவங்கக்கிட்ட மட்டும் பேசிட்டு திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டு வராரு. சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க, இத்தனை லட்சம், நல்ல வேலை, நல்ல குடும்பம், இவ்வளவு சந்தோஷம், இந்த நேரத்தில் எதுக்கு ஒரு ரிஸ்க்கு இந்த இளம் வயதில்? ஹி செட், என் சின்ன வயசுலேருந்து கனவு இது கிடையாது. என் சின்ன வயசுலேருந்து கனவு என்னென்னா ஃப்ளைட் ஓட்டணும், ஃப்ளைட் டிரைவர் ஆகணும்னு. கேப்டன்னு சொல்லலாம், இல்லை பைலட்டுன்னு சொல்லலாம், ஃப்ளைட் டிரைவர் ஆகணும். அதுதான் அவருடைய கனவு. அத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும்
எனக்கு இதுதான் ஆசை. அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் போகிறாரு, பல வருடங்கள் ஃபெயில். திருப்பி எவ்வளவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து, தேங்க்ஸ் டு தோஸ் டாக்டர்ஸ் who had prayers and hope, who has helped him, பல வருடங்களுக்கு அப்புறம் திருப்பி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி பைலட்டும் ஆகி கேப்டனும் ஆகி இன்னைக்கு நியூசிலாண்டில் he is not just a pilot, he is training pilots. இன்னொரு மேஜிக் யோசித்து பாருங்களேன். வீட்டில் எந்த விதமான பெரிய செல்வாக்கும் இல்லாத ஒரு குடும்பம், நடுத்தரன்றதை விட ரொம்ப குறைவான ஃபெசிலிட்டி ஆர் எஜுகேஷன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வாசலில் கால் வைக்கிறது கூட வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி அதே இன்ஜினியரிங் காலேஜில் கான்வெகேஷனுக்கு 150 பேருக்கு கான்வெகேஷனுக்கு போயிட்டுருக்குறோம். நாங்கள் இன்ஜினியரிங் படிக்காமலே, மெடிக்கல் படிக்காமலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்வெகேஷன் போயிட்டுருக்கோம். பெருமைக்காக சொல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை என்றது அதுதான். எதிர்பார்க்காததை புரட்டி போட்டுரும். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பைலட் ஆனது மட்டும் கிடையாது, கேப்டன் ஆனது மட்டும் கிடையாது, பைலட் ட்ரெயினர் ஆனது மட்டும் கிடையாது. டுடே ஹி இஸ் ஹேவிங் மோர் தென் 10 பைலட்ஸ், 10 ஏர்கிராஃப்ட் பை ஹிஸ் ஓன். 10க்கும் மேற்பட்ட ஏரோப்ளைன் அவர் சொந்தமாக இந்த வருடம் 10வது வருடம் நியூசிலாண்டில் கொண்டாடுறாரு அவர். It is not just because of the family background, or it's not just because of whatever struggles he had gone through, my dear friends. It is just because, in spite of all the challenges, the passion and the purpose of his life. உங்களுடைய எதத்தில் என்ன சொல்லுது? இன்றைக்கி எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிருக்கோம். டோன்ட் ப்ளேம் எனிபடி, லெட்ஸ் ப்ளேம் அவர் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு வி கேன். நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். இன்றைக்கி எதுக்காக இவ்வளவு பெரிய சீனியர்ஸாரெல்லாம் இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்க? ஏதோ ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆனாலும் 10 வருடம் கழித்து அவங்கள எங்கேயாவது இந்த ரோட்டில், இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்க்கும்பொழுது they will be really happy that ஓகே, அன்னைக்கு கவனித்த குழந்தைகள் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு. கடைசியாக ஜஸ்ட் ஒன் ஃபைனல் நோட், வாழ்க்கை என்பது ரேஸ் கிடையாது. லைஃப் இஸ் எ ஜேர்னி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழாமல், எப்படி என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழாமல் இது என்னுடைய வாழ்க்கைன்னு வாழ்வோம். வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.